friends, வணக்கம். இந்த வீடியோல பாவக்காய் வச்சு ரொம்ப டேஸ்டான ஒரு ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த மெத்தட்ல நீங்க பண்ணீங்கன்னா பாவக்காயில இருக்கிற கசப்பு தன்மையே தெரியாம பாவக்காய் பிடிக்காதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி தான். செய்யறது ரொம்பவே ஈஸி தான். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 150 கிராம் அளவுள்ள பாவக்காயை நல்லா கழுவிட்டு ஓரளவுக்கு மெல்லிசான ஸ்லைசஸாக வெட்டி வச்சுருக்கேன். இப்போ இதை இந்த பவுலில் சேர்த்துட்டு, இப்போ சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற பாவக்காயில் விதை இருந்ததுன்னா அந்த விதையை எடுத்துருங்க. இது கொஞ்சம் பிஞ்சாக தான் இருக்குது, அதனால நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இது நல்லா கலந்துடணும். நல்லா கலந்துட்டு இது ஒரு 15 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இது நல்லா ஊறினதுக்கப்புறமா அந்த பாவக்காயை எடுத்து இப்படி பிழிஞ்சிங்கனாலே அதுலேருந்து அந்த ஜூஸ்லாம் வெளியில் வரும். இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டோம்னா பாவக்காயில் உள்ள கசப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி பிழிஞ்சு எடுக்கிறதுனால பாவக்காயில் உள்ள சத்து குறைஞ்சிரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை மொத்தமாக அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். பாவக்காய் கசப்பு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கசப்பே கொஞ்சம் கூட தெரியாமல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இது எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்து இந்த பவுலில் வச்சாச்சு. பாருங்கள், இவ்வளோ அளவுக்கு அந்த நம்ம பிழிஞ்சதுலேருந்து தண்ணி வந்திருக்கு. இப்போ இதை தனியாக வச்சுட்டு நம்ம இந்த பேனில் நிறைய எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுக்கிறதுனாலும் பண்ணலாம், இல்லை நிறைய எண்ணெயில் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். அது உங்களுடைய சாய்ஸ் தான். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாவக்காயை அதில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சு இது நல்லா பொரிச்சு எடுக்கணும். பாவக்காய் நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக ஆகிற அளவுக்கு நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நல்லா கலந்து விடுங்க, அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா ஒன்று போல் ஃப்ரை ஆகும். பார்த்திங்களா, லேசாக கோல்டன் கலராக ஆயிடுச்சு, நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது பார்க்கும்போதே. இப்போது நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம இதை எடுத்துடலாம். நீங்கள் பாவக்காயை கட் பண்ணும்போது ஒரே அளவாக நீங்கள் கட் பண்ணிங்கன்னா தான் இது ஒன்று போல் நல்லா வறுபடும். கொஞ்சம் திக்காகவும் மெல்லிசாகவும் கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும். அப்புறம் ஒரு சிலது கருகிரும், ஒரு சிலது ஃப்ரை ஆகாத மாதிரி இருக்கும். அதனால் ஒன்று போல் கட் பண்ணிக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து ரெடியாக வச்சாச்சு. அடுத்து இந்த பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் கடுகு சேர்த்து அது நல்லா பொரிஞ்ச உடனே கடுகு எவ்வளோ சேர்த்தோமோ அதில் பாதி, 1/4 டீஸ்பூனில் பாதி சீரகம், அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாய் நல்லா கீரி சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 4 பல் பூண்டை நல்லா மெல்லிசாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. லேசாக வதங்கின உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக வெட்டி சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பாவக்காய், அதை சேர்த்துட்டு இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் உப்பு தேவையான அளவு. ஏற்கனவே நம்ம பாவக்காய் உப்பில் பெசரி வச்சதுனால ஏற்கனவே அதில் கொஞ்சம் உப்பு இறங்கியிருக்கும், அதனால் நீங்கள் உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். ஏன்னா பாவக்காய் ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம், அதனால் ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மிளகாத்தூள் உப்பு இதெல்லாம் நல்லா ஒன்றா இறங்கணும், அதுக்காக தான் இது 2 நிமிஷம் மிதமான தீயில் வச்சு நல்லா வதக்கிக்கணும். இது வதங்கிட்டு இருக்க நேரத்தில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இதை கொரப்பாக, ரொம்ப ஃபைன் பவுடராக இல்லாமல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம அரைச்ச பொட்டுக்கடலை பொடியை இதில் மேலே தூவி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டணும். இது ஒரு 1 நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும். அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியில் கொஞ்சமாக நறுக்குன கொத்தமல்லி இலையை தூவிட்டு கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், ரொம்ப சுவையான கசப்பே இல்லாத பாவக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.